இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? யார் இப்படிலாம் பண்ணுது? பெரிய மாளிகையில் கொலை நடக்கிறது சாதாரணம். ஏன்னா இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு. இனி என்ன, பணத்தை கொடுத்து இந்த கொலை கேஸை இல்லாமல் பண்ணிடுவாங்க. திவ்யா கதை முடிஞ்சிச்சு. இனி எவனாலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இங்க என்ன நடக்குது? நம்ம வீட்டு மருமக வேலைக்காரிக்கு தோழியா? சித்தி, ஒரு உயிர் எப்பவும் உயிர் தான். அது முதலாளியோ இல்ல வேலைக்காரியோ. அதுலயும் திவ்யா சாரதாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சூப்பர் சூப்பர் பாஸ், பார்க்கவே நல்லா இருக்கு. நீங்க உங்க வேலைக்காரியோட உயிரை பத்தி கூட கவலைப்படுறீங்களே, நைஸ். சரி, அப்போ நாம ஒன்று பண்ணலாம். இந்த வீட்டில் நான் ஸ்டேட்மெண்ட்டை உங்ககிட்டயே வாங்குறேன். திவ்யா அவளை கொன்னது யாருன்னு என்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி சொல்ல வந்தா. யார் பெரியாவது சொன்னாங்களா? அதை என்கிட்ட அவ சொல்றதுக்குள்ள இறந்து போயிட்டா. ஆனா அவ மேல் மாடிய பார்த்து கை காமிச்சா. நான் அங்க யாரையும் பார்த்தேன். யாருன்னு கவனிக்கிறதுக்குள்ள அவங்க ஓடிட்டாங்க. அவங்க கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான். வாழ்த்துக்கள் சீமா, நல்ல மருமகதா இவ. உன் வீட்டு ஆளுங்களையே கொலைகாரங்களா மாத்துறா. என்ன இதெல்லாம்? முதல்ல நீயே இங்க இருந்து காணாம போயிருந்த. இப்ப எங்க வீட்டுக்காரங்க தான் கொலையே பண்ணிருப்பாங்கன்னு அவங்க மேலே சந்தேகப்படுறியா? இங்க பாருங்க ரிஷப், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. புரிஞ்சுக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி யாராவது பொய் சொல்வாங்களா? என் ஃப்ரெண்ட் என்னோட கண்ணு முன்னாடியே செத்தா. அவ கைய காமிச்சா, அதை நானும் பார்த்தேன். மேல யாரோ இருந்தாங்க. இந்த வீட்டு மாடியில வெளி ஆளுங்க எப்படி வருவாங்க? அதை நிரூபிக்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆமா இருக்கு. அந்த ஆதாரத்தை என்னோட ஃப்ரெண்டு டிஎஸ்பி கயல்விழி கிட்ட கொடுத்திருக்கா. மேடம், நல்ல வேலை வந்துட்டீங்க. திவ்யா உங்ககிட்ட ஆதாரத்தை கொடுத்தால. சொல்லுங்க மேடம், அவளை கொன்னது யாரு? சொல்லுங்க மேடம், அவளை யார் இப்படி பண்ணது? யாரு, எதுக்காக அவளை இப்படி கொன்னாங்க? ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பசங்க. பிரசாந்தும் நிசாந்தும் ரெண்டு பேரும் என்கிட்ட மேம், எல்லா உண்மையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் சொல்லுங்க மேம். திவ்யா உங்ககிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தால. ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன ஆதாரம்? என்கிட்ட எந்த ஆதாரமும் கொடுக்கல. இவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படின்னா இவ உங்களை பார்க்க வரவே இல்லையா? வந்தா. இவ யாரையோ காதலிக்கிறாளாம், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தா, அவ்வளவுதான். ஆனா அந்த பையனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அந்த பையன் மட்டும் ஒத்துக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி என்கிட்ட சொல்லி அழுதா. எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா இவ புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் இவகிட்ட கேட்டேன், அந்த பையன் யாரு, அவனை பத்தின அடையாளத்தை சொல்லுன்னு கேட்டேன். ஆனா இவ எதுவுமே சொல்லல. காதல் இவளோட கண்ணை குருடாக்கிடுச்சு. இவ புரிஞ்சுக்கிற கண்டிஷன்லயும் இல்ல, இவளுக்கு புரிய வைக்கிற சிச்சுவேஷன்லயும் நானும் இல்ல. ஃபைனலி ஷி கமிட்டட் சூசைட். நீங்க போய் சொல்றீங்க. திவ்யா ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கல. அவளை கொலை பண்ணிருக்காங்க. நான் அந்த பையனை பார்த்தேன். நீங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க? சதி வேலை பின்றவங்க தான் போய் சொல்லுவாங்க. நான் போய் சொல்றேன்னு நீ சொல்றதே பெரிய தப்பு. இங்க பாருங்க ரிஷப், உங்க பொண்டாட்டிய நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா என் கண்ட்ரோல நான் இழந்துருவேன்.